இளவரசர்கள். ஒரு காலத்தில் நியூலாங்கட் ராஜ்யத்தில் ஒமாட் என்ற ஒரு மன்னர் வாழ்ந்தார். அவருக்கு 3 மகன்கள் இருந்தனர், ஓடின், ஆஸ்கர் மற்றும் ஆலிவர். ஓடின் மூத்தவர் மற்றும் வரைவது அவருக்கு பிடிக்கும். அவர் தனது முழு நேரத்தையும் ராஜ்ய காடுகளில் கழித்தார். அங்கு அவர் அழகான ஓவியங்களை வரைவார். 2வது இளவரசர் ஆஸ்கர் திறமையானவர் என்றாலும் சில சமயங்களில் மிகவும் புத்திசாலித்தனமாக இருந்தார். அவருக்கு ஓவியம், மருத்துவம், நடனம் எல்லாம் பிடிக்கும். இளையவர் ஆலிவர் அடவாதமாக முரட்டுத்தனமாக இருந்தார். அவர் எல்லா ஊழியர்களையும் வம்பு செய்வார். அவர்களின் வேலைகளில் ஒருபோதும் திருப்தி அடைய மாட்டார். அரசர் ஒமாட் மிகவும் கவலையாக இருந்தார். அவரது 3 மகன்களும் வளர்ந்த ஆண்கள், ஆனால் எந்த பொறுப்பையும் ஏற்க தயாராக இல்லை. ஒரு நாள் அவர்களை தன்னிடம் அழைக்க முடிவு செய்தார். சொல்லுங்கள் தந்தையே, நீங்கள் எங்களை அழைத்தீர்களா? ஆம், இங்கே பாருங்கள் மகன்களே, நான் இது நாள் வரைக்கும் என்னிடம் இருப்பதைக் கொண்டு இந்த நாட்டுக்கு சேவை செய்தேன். இப்போது நான் இந்த உலகத்தை சுற்றி பார்க்க விரும்புகிறேன். அதனால் நீங்கள் இந்த நாட்டின் பொறுப்பை ஏற்க வேண்டும் என்றும் விரும்புகிறேன். தந்தையே, என்னை மன்னிக்கவும். ஆனால் எனது உண்மையான அழைப்பை நான் இன்னும் கண்டுபிடிக்க வேண்டும். நான் இன்னும் கண்டுபிடித்து வருகிறேன். எந்த அழுத்தமும் இல்லாவிட்டால் அது நன்றாக இருக்கும். ஆனால் ஆஸ்கர், மன்னிக்கவும் தந்தையே. ஓடின், ஆலிவர். தந்தையே, நான் பொறுப்புகளை ஏற்க தயாராக உள்ளேன் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். நானும் தான் அவ்வாறு நினைக்கிறேன். ஆனால் நான் மூத்தவன் அல்ல. அதனால் ஆடின் பொறுப்புகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் நீங்கள் உதவ முயற்சி செய்யலாம் அல்லவா? இல்லை, நன்றி. சலிப்பான நிர்வாக வேலையை விட நான் என் நண்பர்களுடன் விளையாட விரும்புவேன். இவ்வாறு கூறி ஆலிவர் வெளியேறினார். சோகமான மன்னர் ஒமாட் இப்போது ஆடின் பக்கம் திரும்பினார். ஓடின், எனக்கு முதலில் பிறந்தவனே, உன் தந்தைக்கு நீ உதவி செய். தந்தையே, நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், எனக்கு நாட்டிற்கு அரசனாகும் ஆர்வம் இல்லை. உங்கள் மனதை புண்படுத்தியதற்கு வருந்துகிறேன். நான் ரோம் நகரம் சென்று அங்கு ஓவியராக விரும்புகிறேன். கனமான இதயத்துடன் ஆடின் திரும்பி நடந்து சென்றார். அவர் கதவை விட்டு வெளியே நடந்தவுடன் ஆமட் கோபமாக மேலே பார்த்தார். இது நடக்காது என்று நான் ஏற்கனவே சொன்னேன். நான் முட்டாள்தனமாக உணர்ச்சிகரமாக பேசியதால் என் மகன்கள் பலியாகிவிட்டார்கள். நான் விரும்புவதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று நான் ஆணையிட்டிருக்க வேண்டும். சரவிளக்கின் பின்னால் இருந்து ஒரு தேவதை வெளிப்பட்டது. அவள் பெயர் கிட்டோ. அமைதியாக இருங்கள் அரசரே. நீங்கள் எளிதாக சொல்லிவிட்டீர்கள். மலை போல் வளர்ந்த எனது 3 மகன்கள் யாராவது ஒருவர் இந்த நாட்டை ஆள உங்களால் முயற்சி செய்ய முடியுமா? ஆமாம், நீங்கள் ஏன் அவர்கள் விளையாட்டையே விளையாடக்கூடாது? அதாவது இதன் பொருள் என்ன? இப்படி செய்தால் சரியாக இருக்கும். இது வேடிக்கையாக இருக்கிறது. சரி கிட்டோ, அதையே செய்வோம். அதே நாளில் மன்னர் ஆலிவரிடம் சென்றார். எப்படி இருக்கிறாய் ஆலிவர்? உனது வாளை நான் பாராட்டுகிறேன். அப்பா, இது அற்புதமாக இருக்கிறது இல்லையா? பளபளப்பாகவும் இருக்கிறது. ஆனால் எப்பொழுதும் பயன்படுத்தாத வாள் சுத்தமாக பளபளப்பாக இருந்து என்ன பயன்? என்ன? நிச்சயமாக பயன்படுத்தப்படும். யார் பயன்படுத்துவது? நீயா? மகனே, உன் வயது 19 தான். உன் வயதில் நான் பலமாகவும் தைரியமாகவும் இருந்தேன். ஆனால் நீ கவலைப்பட வேண்டாம். உனக்கு 60 வயதாகும் போது நீ தயாராகி விடுவாய். 60? அதைவிட விரைவில் நான் அரசராக இருப்பேன் என்று எதிர்பார்க்கிறேன். பயிற்சிகள் எதுவும் செய்யாமல் அரசராக வேண்டும் என்று எதிர்பார்க்கிறாயா? மகனே, நீ அரசனாக வேண்டும் என்றால் அதற்கு நீண்ட வழிமுறைகள் இருக்கிறது. அது உனது 60 வயதில் நிறைவேறிவிடும். ஆலிவர் தனது தந்தை அவரை பற்றி என்ன நினைக்கிறார் என்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். அவர் கோபமடைந்தார். பரவாயில்லை, இது வேலை செய்ததல்லவா? குழந்தையிடமிருந்து மிட்டாய் திருடுவது போல் எளிதானது. அவர்கள் அனைவரும் தத்தளிக்கிறார்கள். இதில் வேடிக்கை ஒன்றுமில்லை. உங்கள் திட்டம் செயல்படும் என்று நம்புகிறேன். அது நடக்கும். இப்போது ஒன்று முடிந்தது. 2 பேர் மீதம் அரசரே.
மன்னர் தனது இரண்டாவது மகனிடம் சென்றார். ஆஸ்கர் மலர் பானைகளால் சூழப்பட்டிருந்தார். அப்பா பாருங்கள், நான் ஒரு புதிய பொழுதுபோக்க கண்டுள்ளேன். தோட்ட வேலை வேடிக்கையாக இருக்கிறது. நல்லது மகனே. உனக்கு நான் என்ன சொல்ல வந்தேன் என்றால், உன்னை எந்த ஒரு அரச பொறுப்பையும் ஏற்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்த மாட்டேன். உண்மையாகவா? அது நல்லதுதான். அப்படி என்றால் உனக்கு ஒரு அரசனாக ஆக விருப்பமில்லை. ஒரு அரசன் எப்போதும் தான் விருப்பத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். என்ன? நான் உறுதியாக இருக்கிறேன் என்று நினைக்கிறேன். அப்படியா? வேடிக்கை செய்யும் அரசனை மக்கள் விரும்ப மாட்டார்கள். நல்ல ஆட்சி செய்பவனை தான் அரசனாக விரும்புவார்கள். நீங்கள் நன்றாக பொழுதுபோக்கிக் கொண்டிருங்கள் மகனே. வாழ்த்துக்கள். நான் உறுதியாக இல்லை என்று அவர் நினைக்கிறார். சரி, நான் நாளை வெளியே சென்று அவர் தவறு என்று நிரூபிப்பேன். இறுதியாக மன்னர் தனது மூத்த மகன் ஓடினிடம் வந்தார். ஆஹா, உண்மையில் அற்புதமாக இருக்கிறது. ஓ, நன்றாக இருக்கிறது ஓடின். இவ்வளவு நாட்களாக நான் இதை பார்க்கவில்லை. மன்னிக்கவும் தந்தையே, உங்கள் பேச்சில் ஏதோ உள்ளர்த்தம் இருப்பது போல் தெரிகிறது. அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாதே ஓடின். நீ காடுகளை தவிர வேறு ஏதாவது வரைய விரும்புகிறாயா என்று உன்னிடம் கேட்க வந்தேன். என்ன? எனது ஓவியங்களில் என்ன தவறு இருக்கிறது? அதாவது பல தவறுகள் இருக்கிறது என்று. மரங்கள் மற்றும் புதர்கள், மீண்டும் மரங்கள், மலைகள், இயற்கை காட்சிகள், இப்படி வரைவதற்கு நீ முயற்சி செய்யலாம் அல்லவா? வித்தியாசமாகவும் இருக்கும், அது கொஞ்சம் சவாலாகவும் இருக்கும். இது நல்ல யோசனைதான் தந்தையே. நாளையே நான் இங்கிருந்து நல்ல படங்களை வரைவதற்கு நாட்டின் எல்லா இடங்களையும் தேடி போக போகிறேன். இந்த தந்தைக்கு வேறு என்ன வேண்டும்? இப்போது உனது முறை கிட்டோ. நான் செய்ய வேண்டியதை செய்துவிட்டேன். மறுநாள் ஆலிவர் மாறுவேடமிட்டு அரண்மனையிலிருந்து வெளியேறி நடந்து சென்றார். நான் என் தந்தையிடம் கண்டிப்பாக நிரூபிப்பேன். இருப்பினும் கிட்டோ தன்னை பின்தொடர்கிறாள் என்பதை அவர் உணராமல் சென்றார். விரைவில் அவர் ஆப்பிள் கூடையை சுமந்து வரும் ஒரு வயதான பாட்டியை சந்தித்தார். இதோ எனது வாய்ப்பு. ஓ இல்லை. ஓ இளைஞனே, நீ எனக்கு உதவ முடியுமா? நானா? ஆனால் நீங்கள் தான் அதை கீழே போட்டீர்கள். எவ்வளவு முரட்டுத்தனமானவன்! அரசர் உன்னை விட கனிவானவராக இருப்பார். யாரும் அவருடன் இப்படி பேசாததால் இது இளம் இளவரசரை திடுக்கிட செய்தது. என்னை 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 மன்னித்து விடுங்கள். குறைந்தபட்சம் நீ மன்னிப்பாவது கேட்டாய். ஆலிவர் மிகவும் குழப்பமடைந்து வயதான பாட்டியின் ஆப்பிள்களை எடுக்க தொடங்கினார். இப்போது நீ எனக்கு உதவி செய்தாய், மிக்க நன்றி. அவள் அவனுக்கு புன்னகைத்து சென்று விட்டாள். ஆழ்ந்த சிந்தனையுடன் ஆலிவர் தொடர்ந்து அலைந்து திரிந்தார். அந்த வீரர்கள் சுவாரஸ்யமாக அரட்டை அடிக்கிறார்கள். நம் குழந்தை இளவரசரை அங்கு அழைத்து செல்வோம். ஓ, எனது வாள்! வாளா? ஓ, வீரர்கள்! ஆலிவர் சென்று அவர்களின் உரையாடலை கேட்டார். நாம் என்ன செய்வது? அவர்கள் தாக்குவார்களா? நானோ, நாம் மறைய வேண்டும். மறைய வேண்டுமா? ஒருவேளை எதிரி வந்தால் நாம் தாக்க வேண்டும். இந்த குழந்தை என்ன சொல்கிறான்? எதிரியை ஒன்றும் அப்படியே தாக்க முடியாது. ஆம், அது போருக்கு வழிவகுக்கும். நாட்டு மக்களை பற்றி சிந்தித்து பார். கவலைப்படாதே குழந்தை, இது நாட்டு அரசருக்கும் அவரது படையினருக்கும் சம்பந்தப்பட்ட விஷயம். இளவரசர்களுக்கும் தான். இதை கேட்டு ஆலிவர் வெட்கப்பட்டார். கற்றுக்கொள்ள இவ்வளவு இருக்கிறது என்று எனக்கு தெரியாது. தந்தை உண்மையில் பல பொறுப்புகளை தானே கவனித்துக் கொள்கிறார். தன்னந்தனியாக செய்கிறார். இது வேலை செய்கிறது. இப்போது அடுத்தவர். ஆஸ்கர் ராஜ்யத்தின் மற்றொரு பகுதியில் சுற்றி திரிந்து கொண்டிருந்தார். இது மிகவும் உற்சாகமானது. ஒரு ஓவியர்.
இவரை விட ஒரு சிறந்த ஓவியத்தை வரைய முடியும். அவர் மேலும் செல்லும்போது கிட்டோ திடீரென்று சோகமாக உட்கார்ந்திருந்த ஒரு கலைக்குழுவினர்களை பார்த்தாள். அவள் சிரித்தாள். ஏஹே! ஆஸ்கர் சத்தம் கேட்டு அவர்களிடம் சென்றார். கலைஞர்களே, நீங்கள் ஏன் சோகமாக இருக்கிறீர்கள்? அதாவது எங்கள் அரசர் அண்டை நாட்டிலிருந்து முக்கியமான விருந்தினர்களை அழைத்திருக்கிறார். அதற்கு எங்கள் நடனம் மட்டும் போதுமானதாக இருக்காது. விருந்தினர்களுக்கு ஒரு நல்ல நிகழ்ச்சியை வழங்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். ஓ, நான் நன்றாக நடனமாடுவேன். நான் உங்களுக்கு உதவுகிறேன். அதனால் அவர் நடனமாடி அவர்களுக்கு நன்றாக கற்பித்தார். இறுதியில் அனைத்து நிகழ்ச்சியாளர்களும் முழு உற்சாகத்துடன் இருந்தனர். நிகழ்ச்சிக்காக தயாராக இருந்தனர். நன்றி இளைஞனே, எங்களுக்கு உண்மையில் தேவைப்பட்டது. நிகழ்ச்சிக்கு வந்து சிறப்பிப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். ஆஸ்கர் தனது திறமைகளை பயன்படுத்தி ஒருவருக்கு உண்மையில் உதவி செய்ததில் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். எனது திறமைகளை மற்றவர்களுக்கு உதவி செய்ய பயன்படுத்தினால் ராஜ்யத்தை சுமூகமாக நடத்த முடியும் என்று நான் நினைக்கிறேன். ஆம், இன்னும் ஒருவர்தான் பாக்கி. கிட்டோ சுற்றி பார்த்தபோது ஆடின் ஒரு ஆற்றின் அருகே அமர்ந்திருப்பதை கண்டாள். இல்லை, நான் அவரை வேறு இடத்திற்கு நகர்த்த வேண்டும். இந்த இடம் ஆச்சரியமாக இருக்கிறது. கிட்டத்தட்ட பெரும்பாலானவற்றை வரைந்து விட்டேன். இப்போது நான் செய்ய வேண்டியது என்னவென்றால் இப்போதே இல்லை, என் ஓவியம் எல்லாம் சேராகிவிட்டது. நான் வேறெங்காவது செல்ல வேண்டும். எனவே அவர் தனது வண்ணங்களையும் பலகைகளையும் சுமந்து கொண்டு நடந்து சென்றார். இந்த இடம் நன்றாக இருக்கிறது. இங்கு எந்த வானிலை மாற்றமும் இல்லை. அவர் வரைய தொடங்கினார். அப்போது ஒரு மனிதர் தண்ணீரை சுமந்து கொண்டு வந்து கொண்டிருந்தார். இவர் அருகிலிருந்து சென்றார். அருகே அருகே இப்போது தண்ணீர் ஓவியம் மேல் முழுவதும் கொட்டியது. ஓடின் இப்போது கோபமடைந்தார். என்னை எரிச்சலாக்கி விட்டாய். நான் ஒரு நல்ல அழகான காட்சியை வரைய முயற்சி செய்து கொண்டிருந்தேன். என்னை மன்னித்து விடுங்கள் இளைஞனே. நீங்கள் ஒரு அழகான காட்சியை வரைய விரும்பினால் எங்கு செல்ல வேண்டும் என்று நான் கூறுகிறேன். அந்த இடத்தில் பசுமையான புல்வெளிகளும் அன்னங்கள் நீந்தும் அழகான குளங்களும் நிறைந்துள்ளன. அப்படி என்றால் அற்புதம்தான். எங்கே இருக்கிறது சொல்லுங்கள். அந்த நபர் குறிப்பிட்ட இடத்திற்கு ஓடேன் அவசர அவசரமாக விரைந்து சென்றார். ஒரு வழியாக நான் இங்கு வந்து விட்டேன். ஆனால் இங்கு வறண்ட நிலமும் காய்ந்த புதர்களும் தான் இருக்கிறது. அந்த மனிதன் என்னை ஏமாற்றி விட்டான். அந்த நேரத்தில் ஒரு இளம்பெண் பாதையில் நடந்து வந்தாள். குழந்தையே, இங்கு அன்னங்கள் நீந்தி கொண்டிருக்கும் அழகான குளத்திற்கு என்னை நீ அழைத்து கொண்டு போக முடியுமா? இதுதான் அந்த இடம். அதாவது இது பஞ்சத்தால் பாதிக்கப்படுவதற்கு முன்பு அப்படி இருந்தது. ஏழை மக்கள் இப்பகுதியை காலி செய்தார்கள். அரசருக்கு கவலை இல்லை. என்ன சொல்கிறாய்? அரசர் அக்கறை உள்ளவர்தான். ஆனால் அவருக்கு யாரும் உதவி செய்வது இல்லை. ஓடன் திடீரென்று தான் சொன்னதை உணர்ந்தார். பிறகு அந்த பெண் ஆர்வம் காட்டாமல் சென்று விட்டாள். எவ்வளவு கொடுமை! பாவம், நமது தந்தை கடினமாக முயற்சி செய்தும் இந்த அழகான இடம் காப்பாற்றப்பட முடியாமல் பாழாகிவிட்டது. இறுதியாக எனது பணி இப்போது முடிந்தது. அரண்மனையில் அரசர் தனியாக உட்கார்ந்து தனது விடுமுறையை பற்றி கனவு கண்டார். சூரியன் பிரகாசிக்கிறது. ஆறுகளில் நீர் நிறைந்திருக்கிறது. இளநீர் குடிக்க வேண்டும். இந்த குழந்தைகள் எப்போதுதான் தயாராவார்களோ தெரியவில்லை. அப்பா, அப்பா, நாங்கள் தயார். என்ன? சரி தந்தையே, நாங்கள் பயணம் செய்யும் போதுதான் நீங்கள் நாட்டை எவ்வாறு ஆள்கிறீர்கள் என்று தெரிந்தது. உண்மையிலே உங்களுக்கு உதவி தேவை என்பதை நாங்கள் கண்டோம். மற்றும் எங்கள் பொறுப்புகளை ஏற்க நாங்கள் இப்போது தயாராக இருக்கிறோம். அரசர் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டு அங்கேயே ஆனந்த கண்ணீர் விட்டார். என் குழந்தைகளே, என்றாவது ஒரு நாள் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று எனக்கு தெரியும். எனவே 3 இளவரசர்களும் ராஜ்யத்தை ஆள ஒன்றிணைந்தனர். அவர்கள் புத்திசாலியானவர்கள் என்பதால் எல்லாவற்றையும் சரியாக செய்தனர்.
மற்றும் அரசர் கடற்கரையில் சூரியனின் மிதமான வெயிலில் ஓய்வெடுத்து வாழ்க்கையை அனுபவித்துக் கொண்டிருந்தார். இது எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. இந்த இளநீரும் ருசியாக இருக்கிறது. என்ன சொல்கிறாய் கிட்டு? ஆமாம் பெருந்தகையே, ஆமாம், நன்றாக இருக்கிறது.